ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 அக்ஷயா AK 700க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம், அதனால் ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா, சண்டே ரிசல்ட். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்தை ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஞாயிற்றுக்கிழமைண்டா நம்மளுக்கு அக்ஷயாங்கிற பேரில் வருது. அதனால் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு டச்சஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 919 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 096, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 907 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ABC போர்டை வந்து நம்ம வந்து ஏ போர்டாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கிறது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 098 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 098 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு நம்பர். ஆனால் இதில் நம்ம ஏ போர்டுக்கு பார்க்குறதுனால நம்ம 0 வந்து லோவாக வச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம டச்சாக மாற்றலாம். அப்போ நெக்ஸ்ட் ட்ராவுக்கு நம்மளுக்கு வந்து 8 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 158. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி நண்பா. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தாச்சு. நம்ம ஏ போர்டு பார்க்குறதுனால ஏயை தவிர மற்ற 2 நம்பர்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்டா. 158க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து 1 தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏ போர்டுக்கு பார்த்துக்கிறதுனால 1 வந்து நம்ம தேவையில்லைன்னு இல்லை, அதை வந்து லோ சான்ஸில் வச்சிடலாம். லோ சான்ஸில் வச்சுட்டு மற்ற 2ஐயும் நம்ம டச்சுக்கே எடுத்துக்கலாம். அப்போ 58 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு. 5 அல்லது 8 ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இப்போ இந்த 158க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் சி போர்டு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ நம்ம பார்க்குறது ஏ போர்டு, ஆனால் இந்த மெத்தடில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் இருக்கா சி போர்டில் இருக்கான்னு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு தான் வீடியோ போட்டிருக்கிறோம். போர்டு மாறி இருந்தாலும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 035 பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 35 மட்டும்தான். ஸோ ஏ போர்டை வந்து நம்ம இங்கே எல்லு கொடுத்துடலாம், அதாவது லோ சான்ஸ்னு கொடுத்துடலாம். அப்போ 3 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 035க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 907. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஆனால் இதை நம்ம லோ சான்ஸ்னு கொடுத்துருந்தோம். அதனால தான் நான் வந்து இதை வந்து கட் பண்ணக்கூடாது, இதை லோ சான்ஸில் வச்சுக்கலாம். ஒரு நேரத்துக்கு இல்லை, ஒரு நேரம் நம்மளுக்கு அதில் வந்து டச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ 907க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் வந்து நம்ம 9 வந்து எல்லில் வச்சுக்கலாம், 07 வந்து நம்ம வந்து டச்சில் எடுத்துக்கலாம். அப்போது 0 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 7. இப்போ இந்த 907க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 096. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது அதோட நம்மளுக்கு 9. அதாவது இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு லோ சான்ஸில் வந்து பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. ஸோ லோ சான்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு அவுட் டிஜிட் கிடையாது, வரலாம் வராமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லோ சான்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் லோ சான்ஸை எப்போதுமே 1-2 செட்டில் சேர்த்துக்குருவாங்க. அது வந்து கெஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு லோ சான்ஸோடு சேர்த்து பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இப்போ நம்ம 096க்கு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து 0வை எல்லில் வச்சிடலாம், 96 நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. அப்போ நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஏ போர்டு சான்ஸ் வந்து 9 அல்லது 6. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல், 9 அல்லது 6. இப்போ இந்த 096க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 919. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான். இப்போ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு ஏபி ஏசின்னு வந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் இதை வந்து இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 919. ஸோ 9ஐ வந்து நம்ம லோவில் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு இங்கே 9 இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்போ 1 அல்லது 9 இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9 கிடச்சிருக்கு. ஏற்கனவே 3 தடவை வந்து நம்மளுக்கு 9 இறங்கியிருக்கு. ஏ போர்டில் இறங்கியிருக்கு, பி போர்டில் இறங்கியிருக்கு, சி போர்டில் இறங்கியிருக்கு. டபுளை இறக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 1 பி போர்டில் இருக்குது. அப்போ அந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 1 அல்லது 9. 1 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே 1 அங்கே பெய்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ டபுளும் இருக்குது. ஸோ டபுள் 1 வர்றதுக்கு டபுள் 9 வர்றதுக்கும் சான்சஸ் கம்மி தான். ஸோ பெய்ட்ஸ்ன்னு வர்றதா இருந்தால் நம்மளுக்கு 111 அல்லது 999 வேண்டாம் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டன்னா நம்மளுக்கு டச்சு மட்டும் தான் இதுலேருந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்களை ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 அக்ஷயா ஏகே 700க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க சில நண்பர்கள் எல்லாம். அதே மாதிரி ரிசல்ட்டோடையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. நேற்றுக்கான ரிசல்ட் என்ன, முந்தானத்துக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட், ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வரவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.